என் செல்லமே, பிறரின் பேச்சைக் கேட்டு உன் தன்னம்பிக்கையை இழக்காதே. உன் மனவலிகள் நீங்கி நீ முழுமையாக விடுதலை அடைய வேண்டிய நேரம் இது. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. உன் தேடலே நான்தான். நீ வெளியில் தேடும் அமைதி, அன்பு, ஆனந்தம் அனைத்தும் உன் உள்ளேதான் இருக்கின்றன. நான் வேறு எங்கும் இல்லை. உன் இதயத்தின் நடுவில்தான் வாசம் செய்கிறேன். உன் மனதை சமாதானப்படுத்து. எப்போதும் அமைதியாக இரு. நீ என்னை காணத் தொடங்கினால் கவலைகள் அனைத்தும் கரைந்து போகும். எதை நினைத்தும் உனக்கு பயமோ சந்தேகமோ வேண்டாம். எதிர்காலம் குறித்து குழம்ப வேண்டாம். நான் ஒரு சிற்பி போல உன் வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் சுத்தியை கொண்டு அடிப்பதும் சில நேரங்களில் உளியால் செதுக்குவதும் உனக்கு வலியை தரலாம். ஆனால் அந்த வலிக்கு பிறகு நீ ஒரு அழகான சிலையாக, மிகவும் வலிமையாக மாறுவாய். என் படைப்பின் நோக்கத்தை நம்பு. சில பிரச்சனைகள் உன்னை நிழல் போல தொடரலாம். அந்த நிழலை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். ஒளி இருக்கும் இடத்தில் மட்டுமே நிழல் இருக்கும் என்பதை புரிந்து கொள். ஏனென்றால் உனக்குள் ஒளியாக நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் சில சிக்கல்கள் இருப்பது நீ ஒரு பிரகாசமான ஆன்மா என்பதன் அறிகுறிதான். இருளை கண்டு அஞ்சாதே. நீ உன் ஒளியை இன்னும் அதிகப்படுத்தினால் நிழல் தானாக குறையும். உன் கவனத்தை நேர்மறை சக்திகள் மீது வை. சில உறவுகள் தருகின்ற வலியை பற்றியே பேசிக் கொண்டிருக்காதே. நீ இப்போது கடந்து செல்ல வேண்டியது அந்த வலியை அல்ல, வலியை கொடுத்தவர்களின் நினைவை. உன் சக்தியை இப்போது பிரபஞ்சத்தை நோக்கி திருப்பு. நீ இழந்ததை காட்டிலும் பல மடங்கு சிறந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ அதை பெறத் தயாராக இருக்க வேண்டும். உன் மனவலியை நிரந்தரமாக போக்க உன் சக்தியை நீ மாற்றியமைக்க வேண்டும். அடுத்தவர் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தை நீ முதலில் விட்டுவிடு. உனக்கு பிடித்த நல்ல விஷயங்களை உடனே செய்யத் தொடங்கு. நீ பெறுகின்ற அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நன்றி பாராட்டு. சிலர் உனக்கு வலி தந்தாலும் நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய். உனக்கு இந்த காற்றும் சத்தான உணவும் தடையில்லாமல் கிடைக்கிறது. இவற்றுக்கெல்லாம் நீ உன் நன்றி உணர்வை வெளிப்படுத்து. தினமும் காலையில் நீ பெற்றிருப்பதில் குறைந்தது 5 நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல். உன் மனது நன்றியால் நிரம்பும் போது வலியின் தாக்கம் தானாகவே குறையும். நீ எதற்கெல்லாம் நன்றியோடு இருக்கிறாயோ அதெல்லாம் உன் வாழ்வில் அபரிமிதமாக பெருகிக் கொண்டே இருக்கும். அதனால் உனக்கு எதுவெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதற்கெல்லாம் நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதை உன்னுடைய பழக்கமாகவே மாற்றிக்கொள். பிறகு நீ எதையும் என்னிடம் கேட்க வேண்டியதில்லை. நீ நினைத்தாலே அது உனக்கு கிடைத்துவிடும். உன் காயங்களை நீயே சுமக்காதே. அதை என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன்னைப் போலவே கஷ்டப்படும் பிறருக்கு உன்னாலான உதவியைச் செய். அப்படி செய்வதால் உன்னுடைய கஷ்டங்களும் காயங்களும் விரைவில் சரியாகும். சிறிய பறவைகளுக்கு உணவு கொடு, அல்லது ஒரு குழந்தைக்கு கல்விக்காக உதவி செய். இது எதுவும் முடியவில்லை என்றால் உனக்கு தெரிந்த கஷ்டத்தில் இருக்கும் நபருக்கு ஆறுதலான வார்த்தைகளையாவது கொடு. நீ அடுத்தவருக்கு ஆறுதல் அளிக்கும் போது உன்னுடைய வலி தானாகவே மறையும். நீ பிறர் மனதை ஆற்றுப்படுத்துவதுதான் உனக்கு நான் கொடுக்கும் புதிய மருந்து. ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒரு புதிய தொடக்கமே. நேற்றைய இருள் முடிந்துவிட்டது. இனி புதிய ஒளி உனக்காக காத்திருக்கிறது. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு. எழுந்திரு. புத்துணர்ச்சியுடன் செயல்படத் தொடங்கு. கடந்ததை பற்றிய கவலைகளையோ எதிர்காலத்தை பற்றிய பயத்தையோ சுமக்காதே. இந்த ஒரு நொடியை மட்டுமே உண்மையாக வாழ். உன் மனம் ஒரு போர்க்களம் அல்ல. அதில் உன்னிடம் நீயே சண்டை போடுவதை இன்றோடு நிறுத்து. உன் கஷ்டங்களை சங்கிலி போல பிடித்து இழுக்காதே. இன்று ஒரு நாள் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் ஆன்மாவை அமைதியாய் சுவாசிக்க விடு. நீ அமைதியாக இருந்தால்தான் உனக்கான தீர்வு உனக்கு தெளிவாக தெரியும். நீ இழந்தது விதையும் அல்ல, பயிரும் அல்ல. உன் கையை விட்டு போனது உனக்கான உண்மையான பொக்கிஷமும் அல்ல. இந்த பிரபஞ்சம் உனக்கு இன்னும் அழகான, வலிமையான ஒன்றை கொடுக்க காத்திருக்கிறது. சிறிய இழப்புகளைக் கண்டு கலங்காதே. உனக்கான பெரிய கதவு திறக்கும் முன் சிறிய சன்னல்கள் மூடப்படுவது இயல்புதான். உனக்கு வரவேண்டியது விரைவில் உன்னை வந்து சேரும். உன் கவனத்தை எப்போதும் நேர்மறை சக்திகளின் மீது மட்டும் வை. நீ என்னிடம் வைக்கும் உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது. உன் மனதின் ஆழத்திலிருந்து நீ கேட்கும் ஒவ்வொரு கோரிக்கையும் என் காதுகளுக்கு வந்தடையும். சரியான நேரத்தில் சரியான வழியில் உனக்கு அது நிறைவேற்றப்படும். தாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது காத்திருப்பு மட்டுமே. என்னிடம் சரணடைந்துவிட்டு பொறுமையோடு காத்திரு. நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு விரைவில் கொடுக்கப்படும். உன் வாழ்க்கை பயணத்தில் நடக்கும் எல்லாமே உனக்கான பாடங்கள்தான். நீ வெற்றி பெற்றால் அது உனக்கு உற்சாகத்தை தரலாம். ஆனால் நீ பெறுகின்ற தோல்விகள்தான் உனக்கு அனுபவத்தையும் ஞானத்தையும் தரும். வாழ்க்கையில் நீ இழந்த எதையும் இழப்பாக பார்க்காதே. ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு ஒரு புதிய கதவை திறக்கிறது.
அந்த பாடங்களை கற்று முன்னேறிச் செல். நீ வீழ்ந்தால் உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன். நீ இப்போது மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறாய். இந்த பிரபஞ்ச சக்தியின் அரவணைப்பு உன்னோடு என்றும் இருக்கும். இப்போது உன் மனதிற்குள் என்ன ஆறுதல் கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை நீயே என்னிடம் கேள். நான் உனக்கு பதிலளிக்கிறேன். நான் எவ்வளவு சொன்னாலும் உன் மனம் லேசாக வேண்டும் என்பதே என் விருப்பம். உனக்கு இன்னும் ஆறுதல் தரும் வண்ணம் ஆழமான சக்தி கொண்ட வார்த்தைகளை அள்ளித் தருகிறேன். உன் அமைதியை நீயேதான் மீட்டெடுக்க வேண்டும். அதை வெளியில் தேடுவதை நிறுத்து. உன் மனம் ஒரு ஆழமான கடல் போல. மேற்பரப்பில் அலைகள் போல கவலைகள் எழுந்தாலும் அதன் ஆழத்தில் எப்போதும் அமைதி குடிகொண்டிருக்கிறது. அந்த அமைதியான ஆழத்திற்கு செல்ல கற்றுக்கொள். நீ யார் என்பதை இந்த உலகிற்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நீயாக இருந்தாலே போதும். நீ ஒரு விதைக்குள் இருக்கும் விருட்சம். நீ இப்போது சிறிய வலி அல்லது சிறிய துயரம் கொண்ட ஒரு விதையாக இருக்கலாம். ஆனால் உனக்குள் ஒரு பெரிய விருட்சம் ஒளிந்திருக்கிறது. அந்த விருட்சம் வளர வேண்டுமென்றால் இந்த வேதனையை நீ சத்தமில்லாமல் தாங்கிக் கொண்டு அதை கடந்துதான் ஆக வேண்டும். மண்ணுக்குள் இருக்கும் இருளைக் கண்டு விதை அஞ்சினால் அது ஒருபோதும் மரமாக முடியாது. துயரத்தை தழுவு, அதுவே உன் வளர்ச்சிக்கு உதவும். உன்னை நீ நேசிப்பதே எனக்கு செய்யும் பூஜை. உன் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாதே. நீ எவ்வளவு விலைமதிப்பற்ற என் செல்வம் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். உன்னை நீயே மன்னித்து உன்னை நீயே அன்புடன் கவனித்துக்கொள். உன்னை நீ நேசித்தால் நீ என் மீது அன்பு வைத்ததற்குச் சமம். உன் குறைகளை பெரிதுபடுத்தாதே. உன் நற்குணங்களை நினைத்துக்கொள். நீ பெறுகின்ற தன்னம்பிக்கையே என் சக்தி. நீ இழந்ததை குறித்து கொஞ்சமும் யோசிக்காதே. உன்னிடம் இன்னும் இருக்கின்ற நல்ல விஷயங்களையும் உன் பலத்தையும் நினைத்துப்பார். தைரியமாயிரு. இந்த சவாலை நீ நிச்சயம் கடந்து வருவாய். உனக்குள் இருக்கும் சக்தியை நம்பு. நல்லதே நடக்கும். உன் மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி விரைவில் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறையும். உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. நீ நிம்மதியாயிரு. உன் வலிகள் எனக்கு புரிகிறது. உன் பாரத்தை சுமக்க நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன். உன் கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் என்னிடம் சொல்வதற்கு எப்போதும் தயங்காதே. உன் கண்ணீர் புனிதமானது. உன்னை காயப்படுத்திய அனைத்தையும் இந்த கண்ணீரால் கழுவி விடலாம். உனக்குள் அளவற்ற சக்தி இருக்கிறது. நீ என்னால் உருவாக்கப்பட்ட சக்தி. உனக்குள் இருக்கும் தைரியம் மலைகளை கூட அசைக்கும் ஆற்றல் கொண்டது. எழுந்து முன்னேறிச் செல். நீ சந்தித்த வீழ்ச்சியிலிருந்து பாடம் கற்றுக்கொள். உன்னை நீயே குறைவாக எடை போடாதே. உன் பலத்தை நான் அறிவேன். நீ தனிமையில் இருப்பதாக எண்ணுகிறாயா? அது தவறான எண்ணம். நீ எங்கே சென்றாலும் நான் உன்னோடு வருவேன். உனது சிரிப்பிலும் கண்ணீரிலும் நான் இருக்கிறேன். நீ வீழ்ந்து கிடக்கும் போதும் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். உன் இதயத்தின் ஒளியை எதிர்மறையான சிந்தனைகளைக் கொண்டு நீயே அணைத்து விடாதே. உன் சிந்தனைகள் எப்போதும் நேர்மறையாகவே இருக்கட்டும். நீ பார்க்கும் ஒவ்வொரு அழகான காட்சியிலும், நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சியான தருணத்திலும் இனி என்னை காண்பாய். உனக்கு வலிமை தேவைப்படும் போது என் பெயரை ஒரு முறை நினைத்துக்கொள். நான் உன் அருகில் வந்து நிற்பேன். உன் துயரத்தை போக்க நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் உனக்கு துணை நிற்கும். மனம் வருந்தாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த துன்பம் ஒரு மேகம் போல கடந்து போகும். உன் மனதின் வலி எனக்கு தெரிகிறது. உன் கண்ணீரை நானே துடைக்கிறேன். நீ கலங்காதே என் செல்லமே. உன்னையும் உன் வாழ்க்கையையும் நீயே மறுசீரமைப்பு செய்வதற்கான வழியை சொல்கிறேன். உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் என்ற சுவரை நீயே இடித்துத் தள்ளு. உன்னை வருத்தியவர்களின் நினைவுகளை நீ உனக்குள் வைத்திருக்கும் வரை நீ ஒரு சிறையில் இருப்பது போலத்தான் இருக்கும். விடுதலை என்பது வெளியிலிருந்து வருவதில்லை. அது உன் மனதிற்குள்ளேயே இருக்கிறது. உன் இதய கதவை திறந்து கடந்த கால கசப்புகளை முழுவதுமாக வெளியேற்று. உன் ஆன்மாவுக்கு புது சிறகுகள் முளைக்கட்டும். உன் மனவலி விலகி நீ முழுமையான சந்தோஷத்தை அடைய இந்த 3 புதிய மந்திரங்களை பயன்படுத்து. முதலில் உனக்கு மிகவும் பிடித்த ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடு. உன் கண்களை மூடி இனிமேல் என் மனதை வருத்தக்கூடிய எந்த எண்ணமும் என்னுள் தங்காது, நான் விடுபட்டு விட்டேன் என்று 9 முறை உரக்கச் சொல். நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உடலில் ஒரு ஒளியாக பரவி எல்லா துயரங்களையும் விரட்டுவதாய் கற்பனை செய். நீ மனதளவில் மிகவும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழும் ஒரு எதிர்காலத்தை கற்பனை செய். நீ யாருடன் இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று எல்லா விவரங்களையும் சிந்தித்துப்பார். அந்த மகிழ்ச்சியான உணர்வை இப்போதே உணர். இந்த கற்பனை உனக்கு ஊக்கம் கொடுக்கும். நீ எந்த நிலையை விரும்புகிறாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும்.
இரண்டாவதாக, உறவுகள் மூலம் அன்பை எதிர்பார்க்கும் வழக்கத்தை நிறுத்து. உனக்கான அன்பை நீயே உருவாக்கிக்கொள். உன் மீது நீ அளவு கடந்த அன்பு செலுத்து. உன்னுடைய தேவைகளை நிறைவேற்று. நீ உன்னை நேசிக்கும் போதுதான் உலகமும் உன்னை நேசிக்கத் தொடங்கும். நீ ஒரு துளி கண்ணீர் அல்ல, நீ ஒரு சமுத்திரம். உன்னுடைய வலி இப்போது உனக்கு ஞானத்தை தந்திருக்கிறது. இனிமேல் என் ஆசீர்வாதத்தால் நீ சந்தோஷத்தின் உச்சத்தை அடைவாய். நீ யார் என்பதை புரியாத உறவுகளை விட்டுவிட்டு உனக்கு புத்துயிர் கொடுக்கும் என் சக்தியை மட்டும் பற்றிக்கொள். கடைசியாக, உன்னுடைய திறமையில் நம்பிக்கை வை. உனது உள்ளுணர்வு சொல்வதை கேள். உனது பாதையில் சில தடைகள் வருவது உண்மைதான். ஆனால் அவை உன்னை நிறுத்துவதற்காக அல்ல. நீ அவற்றை எப்படி தாண்டிச் செல்கிறாய் என்பதை நீயே பார்ப்பதற்காகத்தான் வருகின்றன என்பதை உணர்ந்து கொள். நீ கடந்து வந்த பாதையும் நீ செய்த முயற்சிகளும் ஒருபோதும் வீண் போகாது. உனக்கான காலம் விரைவில் வரும். அப்போது உன் உழைப்பின் பலனை நீ முழுமையாக அனுபவிப்பாய். உன் அழுகை என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது. உன் துக்கங்கள் விலகும் காலம் வந்துவிட்டது. உன் வாழ்வில் நிம்மதி நிலைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ தைரியமாக இரு. உன் மனதின் பாரம் என்னவென்று நான் அறிவேன். இனி எவருக்காகவும் உன் கண்களில் கண்ணீர் வர வேண்டாம் என் செல்லமே. உறவுகள் என்பவை உன்னோடு ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டுமே பயணிக்கும் நிழலை போன்றவை. சில நிழல்கள் விலகிச் செல்லும் போதுதான் நீ யார், உன்னுடைய பலம் என்ன என்று உனக்கே புரியும். அடுத்தவர்கள் தந்த வழியை பற்றியே நினைத்து கொண்டிருக்காதே. உனக்கு நீ நல்லதை நினை. உனக்கு இனியெல்லாம் நல்லதே நடக்கும். உன் நல்ல எண்ணங்களே உனக்கு கவசமாக மாறும். கடந்த கால நிகழ்வுகளை மனதிலிருந்து நீக்கு. அவற்றை பற்றிய நினைப்புகள் வரும்போது, இது முடிந்துவிட்டது, இனிமேல் நான் என் புதிய பாதையில் செல்வேன் என்று என் மீது ஆணையிட்டுச் சொல். உன் கவனத்தை உன் எதிர்காலத்தின் மீதும் உன் கடமைகளின் மீதும் செலுத்து. கடினமாக உழைத்து முன்னேறு. நீ உயர்ந்து நிற்கும் போது உன்னை இகழ்ந்தவர்கள் தாமாகவே உன் முன் மௌனமாய் நிற்பார்கள். கோபத்தை உன் மனதிலே வைத்து புதைக்காதே. அது உனக்கே விஷமாக மாறும். அதை என் பாதத்தில் வைத்துவிட்டு அமைதியை பெற்றுக்கொள் என் செல்வமே. உன் மனதுக்கு புதுமையும் முன்னேற்றமும் தேவை என நான் அறிவேன். உன் வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் சில புதிய விஷயங்களை சொல்கிறேன். கவனமாக கேள் என் செல்லமே. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை செதுக்கும் ஒரு சிற்பியின் ஒளி போன்றது. உனக்குள் இருக்கும் பயம் எங்கிருந்து வருகிறது என்று யோசித்திருக்கிறாயா என் செல்லமே? அது இழப்பு குறித்த உன்னுடைய கவலையால் வருகிறது. நான் தோற்றுவிடுவேனோ? மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? என் செல்வம் போய்விடுமோ என்ற எண்ணங்களே உன்னுடைய பயத்தின் அஸ்திவாரம். உன்னுடைய மனத்தைரியமே உனக்கான மிகப்பெரிய சக்தி. நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன். நம்பிக்கை, துணிவான முடிவு மற்றும் தெளிவான செயல் ஆகியவற்றில் என் அருள் உன்னுடன் இணைந்து உன் பயத்தை நீக்கி உனக்குள்ளேயே தைரியத்தை பிறக்கச் செய்யும். உன் எதிரில் நிற்பது உனக்கான தடை அல்ல, உன் சொந்த வலிமையை நீ உணர்வதற்கான கருவி. உனக்கு முன்னால் ஒரு பிரச்சனை தலைதூக்கினால் அதை வணங்கி நிற்காதே. சிங்கத்தின் கர்ஜனையாக உன் குரல் ஒலிக்கட்டும். பயம் என்பது உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் ஒரு மாயத்திரை. ஒவ்வொரு நொடியும் அதை கிழித்தெறி. எதை கண்டும் அஞ்சாதே. என் காலடியில் அது ஒரு தூசிக்குச் சமம். உனக்கு நான் கொடுத்த இந்த வாழ்வை துணிவுடன் வாழ்ந்து முடிப்பதே உன் வெற்றி. இனிமேல் உன் நெஞ்சில் எழும் ஒவ்வொரு துடிப்பும் என் சக்தியின் ஓசையாக இருக்கட்டும். நீ கேட்டது வெறும் தைரியம் அல்ல, அது உன் வாழ்க்கையின் போக்கையே மாற்றியமைக்க கூடிய ஒரு பேரொளி. உனக்கு பயம் வரும்போது அதை விரட்ட முயற்சிக்காமல், நீ ஏன் வந்தாய் என்று கேள். அது உனக்கு தேவைப்படும் ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கும். அது என்ன என்பதை ஆராய்ந்து அதை கற்றுக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய வாய்ப்பு. பழையதை குறித்து கவலைப்படுவது வீணானது. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் உறுதியுடன் எடு. என் சக்தியின் ஒரு துளி உனக்குள் இருப்பதால் உன்னால் சாதிக்க முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமில்லை. நீ உன் சிந்தனைகளை மாற்று. உன் வாழ்க்கையும் நீ விரும்பியபடியே மாறும் என் செல்லமே.